காரணம் சொல்லி தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவரின் நினைவு நாள் என்று நான் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். 2026 அதிமுக ஆட்சி அமையும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஓபிஎஸ்ல இருந்து சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, அதுக்கு சாத்தியம் இருக்கா? என்னுடைய கருத்து, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி, அதில் அம்மாவின் தொண்டர்கள் இணைந்து அந்த ஆட்சியை உருவாக்குவோம் என்பதுதான் எனது. வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அதை தான் சொன்னேன். பழனிசாமி தலைமையில் நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமாக அது பலவீனமாயிட்டு வருதுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் டிடிவி தினகரன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. டெல்லி எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. அந்த ஒருங்கிணைப்பு பணியில கிங் மேக்கரா நீங்க இருக்கீங்களா? டெல்லிக்கு நான் போனது எனது தனிப்பட்ட முறையில் ஒரு பயணம். நான் என்றைக்கு கிங் மேக்கரெல்லாம் இருந்ததில்லை. நான் சாதாரண தொண்டன் தான். ஆனால் அம்மாவுடைய தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் அனைவர்களும் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். எம்ஜிஆர் நினைவு நாளை எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருத்த முடியாதுன்னு தலைவர் பாடியிருக்காரு. அதுபோல சுயநலத்தில் இருக்கிற பழனிசாமி ஒன்று திருந்தணும் அல்லது திருத்தப்படணும், இல்லை திருத்தப்படுவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.